Hello all, I am Dr. Nivedita Shivakumar, consultant obstetrician and gynecologist. ஸோ நிறைய டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ப்ரெக்னென்சி அப்போ சில டைம் வந்து ஆன்டினேட்டல் ஸ்டிராய்ட்ஸ் அதாவது ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு நம்ம கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ்னால் என்ன? ஸோ ஸ்டிராய்ட்ஸ்னாலே பயந்துருவோம் சில டைமு. ஸோ ஸ்டிராய்ட்ஸ் வந்து பேசிக்காக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் தான். பட் ப்ரெக்னென்சியில் வந்து அதுக்கு போடுறதுக்கான ரீசன் வந்து லார்ஜ்லி பேபியோட லங் மெச்சூரிட்டிக்காக நம்ம போடுறது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஒரு 34 to 36 வீக்ஸ், அதாவது உங்களுக்கு 9th மந்த் இருக்கிற டைமில் அந்த லேட் ப்ரீ டேர்ம் பீரியட்னு சொல்லுவோம். ஃபார் சம் விமென் நம்ம வந்து ஏர்லியாக டெலிவரி பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது மதருக்கு வந்து கோமாபிலிட்டிஸ், அதாவது அசோசியேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டயபெட்டிஸோ இல்லை வேறு எந்த ப்ராப்ளமோ இருக்குது, ஷீ நீட்ஸ் அ ப்ரீடேர்ம் டெலிவரின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி போடுவோம். ஸோ ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கான இண்டிகேஷன்ஸில் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மதருக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ பேபி ப்ரீடேர்மாக டெலிவர் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், ட்வின் ப்ரெக்னன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லைனா ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து ப்ரீடேர்ம் டெலிவரி நடந்திருக்கு, ஸோ இந்த டைமும் ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ வேரியஸ் இண்டிகேஷன்ஸ் உங்களோட கைனகாலஜிஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸோட நெசசிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வேர்ல்டு ஓவர் நிறைய எவிடன்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக போட்டுக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பீட்டாமெத்தசோன்னு சொல்லுவோம், டெக்ஸாமெத்தசோன்னு சொல்லுவோம். ஸோ 1 டைப் வந்து 2 டோஸ் மட்டும் போட்டால் போதும். ஒரு 24 ஹவர்ஸ் கேப்பில் 2 டோஸ் மட்டும் போட்டால் போதும். இன்னொரு டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்து 24 ஹவர்ஸ் கேப்பில் 4 இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அதாவது ஈச் 12 ஹவர்ஸ் அப்பார்ட் போடுவாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு மஸ்குலர் இன்ஜெக்ஷன், அதாவது பட்டக்ஸில் போடக்கூடிய இன்ஜெக்ஷனாக தான் இருக்கும். ஐவி ட்ரக் மூலியமாக போட முடியாது. ஸோ என்ன பண்ணும் இந்த ட்ரக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னா, இது லார்ஜாக பேபிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அதாவது லங் மெச்சூரிட்டி, பேபி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட லங்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும். இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்க அடாப்ட் ஆகி எக்ஸ்டர்னல் ஏருக்கு அவங்க ஏற்ற மாதிரி ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் அ ட்ரான்சிஷன் பிட்வீன் ஃபீட்டல் சர்க்குலேஷன் டு அடல்ட் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த டைம் வந்து லங்ஸில் சர்ஃபாக்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே நல்லா டெவலப்டாக இருந்தால் தான் பேபிக்கு வந்து மூச்சு திணறல், அதாவது டிஸ்ட்ரெஸ் ஏற்படாது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து இட் வில் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அது ஒன்று. செகண்ட் திங் வந்து மூளையில் ரத்த கசிவு, இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸை லார்ஜ்லி குறைக்கும். அப்புறம் நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், செப்சிஸ், செப்டிக் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, டயபெட்டிக் மதர்ஸோட பேபிஸ்க்கு வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ப்ரீடேர்ம் லேபர் ஆச்சுன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது குறை மாதமாக டெலிவரி ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு, பச்சிளம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மதருக்கு வந்து நிறைய தண்ணி பனிக்கூட நீர் உடைஞ்சு தண்ணி நிறையா போயிட்டுருக்கு, ப்ரீடேர்மாக டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். ஈவன் ஒரு டோஸ் போட்டால் கூட அதோட இஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நிறைய எவிடன்ஸில் நமக்கு தெரிய வருது. ஸோ இதனால மேக்ஸிமம் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் சில டைம்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு ஜென்ரலாக அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்ஸை, அவங்களுக்கு வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சம் ஸ்டடீஸ் அண்ட் சம் எவிடன்சஸில் வந்து இது கண்டிப்பாக ஆமாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நார்மல் தான். பட் அசோசியேட்டடாக உங்களுக்கு ஆல்ரெடி பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களை மூமெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்கிறாங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸை போட்டுக்கிறப்ப ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிற மாதிரி அட்மிஷனில் இருந்துட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பட் சம்டைம்ஸ் உங்களை வந்து போட்டுட்டு வீட்டுக்கு கூட அனுப்பலாம். அந்த டைம் நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்கள் பேபி மூமெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். செகண்ட் திங் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து சுகர்ஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது ப்ரெக்னென்சிலனா, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால உங்களோட சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம்.
ஸோ அதையும் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஓவரால் பார்த்தோம்னா the risk benefit ratioல the benefits is always higher for steroid injections. So definitely you can take steroid injections and it is very essential for the baby's growth. ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட டெஃபினட்டாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.